அனைத்து நண்பர்களுக்கும் என் இனிய காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா அக்ஷயா ட்ரா 14/4/2024க்கான ஒரு 4 டிஜிட் கணிப்பு வந்து நல்ல ஒரு பேட்டர்னாக இருக்குது. பட் நம்ம அதை பார்க்கலாம். நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய அனைத்து சப்ஸ்கிரைபர் நண்பர்களுக்கும் வியூவர்ஸ்களுக்கும் அவங்க குடும்பத்தார் அனைவர்களுக்குமே பார்த்திங்கன்னா சித்திரை திருநாள் நல்வாழ்த்துக்கள், தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சரிங்களா? அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடவுள் நமக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியான ஒரு விஷயத்தை வந்து இன்றைக்கி சித்திரை நாள் முதல் நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா சித்திரை 1 இன்றையிலிருந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையில் நல்ல ஒரு விஷயங்களை வந்து நமக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். நிறைய விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மாற்றமான சூழ்நிலைகள் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். நம்மளோட சேனலில் பார்க்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்குமே நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு ரெக்வஸ்ட்டு, இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் சித்திரை திருநாளாக இருக்கக்கூடிய இன்றைக்கி தமிழ் புத்தாண்டாக இருக்கக்கூடிய இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் அனைவருமே முடிந்தவரை வந்து இந்த லாட்டரி அப்படிங்கிற விஷயத்த வந்து குறுகிய விஷயமாக இன்றைக்கி பயன்படுத்துங்க. அதிகபட்சம் இன்றைக்கி செலவு எதுவும் பண்ண வேண்டாம். ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அவங்க கூட நேரங்களை வந்து செலவிடுங்க அப்படிங்கிற விஷயத்த ஒரு ரெக்வஸ்ட்டாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அக்ஷயா ட்ராவில் வந்து ஒரு நல்ல ஒரு பேட்டர்ன் இருக்குது. அது 2022 இந்த சார்ட்டில் இருக்குது, 2018 சார்ட்லேயுமே இருக்குது. நேற்று வந்திருக்கக்கூடிய அந்த 9399 அப்படிங்கிற ரிசல்ட் வந்து எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி 9399 அடிச்சிருக்கோம். ஓகேங்களா? அதனால் அந்த 9399 அடித்ததுனால அது ரிப்பீட்டேஷனில் அதே நம்பரும் திரும்பவும் நமக்கு வந்து ஒரு 4D கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது யாரும் எதிர்பார்க்க முடியாத ஒரு ரிசல்ட்டாக இருக்குது. சரிங்களா? அதனால் நம்ம அந்த விஷயங்களை வந்து ஆல்ரெடி நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்லேயும் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் நம்ம தெரியும். பட் இருந்தாலுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு நல்ல பேட்டர்ன் வந்து இந்த 2022 சார்ட்டில் இருக்குது. சரிங்களா? ஆனால் அந்த 2022 சார்ட்டில் என்னென்ன இடத்துல வந்து இன்றைக்கி வந்து க்ளூ நம்பர் கிடைக்குது, அந்த க்ளூ நம்பர்கள் பேஸ் பண்ணி என்ன நம்பர்ஸ் வந்து நமக்கு வந்து ஒரு கணிப்பு கிடைக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அதனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து டைரெக்டான ஒரு காரின்யாவில் நடைபெற்ற ரிசல்ட்டில் 9399 அப்படிங்கிற ஒரு 4 டிஜிட் நம்பர் வந்துச்சு. ஓகேங்களா? அந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரிங்களா? கீழேருந்து மேல் பாருங்கள் 9399 அப்படின்னு சொல்லியிருக்கும். இதனோட டாப் க்ளூ என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள், 74 அப்படின்னு சொல்லியிருக்கும். சரிங்களா? இந்த 74க்கு நம்ம 2 மாதம் வந்து ஒரு மாதம் முன்னாடியும் ஒரு மாதம் பின்பக்கமும் நம்ம வந்து கணிப்புகள் எடுப்போம். சரிங்களா? அதனால் அந்த கணிப்புகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி எடுக்கிறோம், என்ன மாதிரியான க்ளூ எண்களை எடுக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா? இப்போ நமக்கு அந்த 74க்கு எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 65ங்கிற ஒரு க்ளூவாக இருக்கலாம். அதே போல் இன்னொரு 65ன்னு ஒரு க்ளூ இருக்குது. இன்னுமே இன்னொரு 65 அப்படிங்கிற க்ளூ வந்து நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய நமக்கு ரைட் சைடில் இருக்குது. சரிங்களா? அதே கட்டத்தில் இருக்கக்கூடிய 85 அப்படிங்கிற ஒரு டாப் க்ளூவும் இருக்குது. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா 84 அப்படின்னு ஒரு க்ளூ இருக்கும். சரிங்களா? இந்த க்ளூவில் வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து ரிசல்ட்டு 9399க்கு பாட்டம் க்ளூ வந்து 8 அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதில் நம்ம எடுத்துருக்க க்ளூ நம்பரில் பாட்டம் க்ளூ என்னென்ன நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த 65ங்கிற நம்பர் கீழே 8ன்னு இருக்குது. அதே போல் இன்னொரு 65 கீழே 9ன்னு இருக்குது. அந்த 65ங்கிற நம்பருக்கு எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா 8025 அப்படிங்கிற ஒரு நம்பர் இருக்குது. இந்த நம்பரை நீங்கள் 8025 ஆகவும் கன்சிடர் பண்ணலாம், 5208 ஆகவும் கன்சிடர் பண்ணலாம். சரிங்களா? அதனால் என்னென்ன நம்பர் வந்து நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 4529 ஒரு நம்பர் இருக்குது, 0214 ஒரு நம்பர் இருக்குது, 3862 அப்படிங்கிற ஒரு நம்பர் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்பர்ஸ்லாம் வந்து மேக்ஸிமம் நமக்கு க்ளூ நம்பரில் செட் ஆன நம்பர்ஸ். சரிங்களா? இப்போ 74க்கு வந்து பார்த்திங்கன்னா 48ங்கிற ஒரு பாட்டம் க்ளூ இருக்குது. அந்த 48க்கு எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா 59ங்கிற ஒரு பாட்டம் க்ளூவில் நமக்கு இந்த 3862 அப்படிங்கிற நம்பர் வந்து நல்ல ஒரு மேட்சிங்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 84 அப்படிங்கிற இந்த இடம். சரிங்களா? அதில் பார்த்திங்கன்னா 5317 அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா? அதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன நம்பர் பாட்டம் க்ளூ இருக்குன்னா 481 அப்படிங்கிற ஒரு பாட்டம் க்ளூ கீழே இந்த இடத்துல 148ன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வரலாம் அப்படிங்கிற விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன். சரிங்களா? இது வந்து நம்ம எடுக்கக்கூடிய அனைத்துமே வந்து ஒரு கணிப்பு தான். அதனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன இடங்களில் மார்க்கிங் ஆகுது அப்படிங்கிற விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு இந்த 74க்கு 84ன்னு போயிட்டு நமது இடதுபுறமாக இருக்கக்கூடிய 84ல் 5317 இருக்கக்கூடிய இந்த கட்டங்கள் நல்ல ஒரு பேட்டர்னாக இன்றைக்கி ஒரு ரிசல்ட்டில் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நான் உங்களுக்கு எதிர்பார்க்குறேன். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா 9275 0554 3101 5317 0364 5812 அப்படிங்கிற மாதிரியும் நீங்கள் 20 ரூபீஸ்லையாவது எடுத்து டைரெக்டாக மேலிருந்து கீழ்னு எழுதலாம். சரிங்களா? அப்படி இல்லாத நமக்கு வந்து 20 ரூபீஸில் பயன்படுத்துகிறவங்க மேக்ஸிமம் எப்படி பண்ணலான்னா இந்த நம்பரை கீழிருந்து மேலுன்னு எழுதலாம். சரிங்களா? நான் உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட பேட்டர்ன்ஸில் வந்து எப்படி எழுதலாம் அப்படிங்கிற விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். பார்த்திங்கன்னா தெரியும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலராக இந்த 6071 அப்படின்னு சொல்லி இந்த இடம் ஒன்று இருக்கும். ஓகேங்களா? அதில் வந்து பார்த்திங்கன்னா டாப் க்ளூ பார்த்திங்கன்னா இங்கே 4ன்னு இருக்கும் நேற்று ரிசல்ட்டில். இந்த இடத்துல வந்து டாப் க்ளூ 3 அப்படின்னு சொல்லியிருக்கும். அதை நான் 3 மார்க் பண்ணல. பட் பாட்டம் க்ளூ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல
8 அப்படின்னு சொல்லியிருக்கும். ஓகேங்களா, 8ன்னு இருக்கும். இந்த இடத்துல இருக்கக்கூடிய பாட்டம் க்ளூ வந்து 7. சரிங்களா, இந்த இடத்துல இருக்கக்கூடியது 7. அப்போ 417ன்னு ஒரு க்ளூவாக இந்த இடம் போனால் இந்த இடத்துல 148 இந்த இடத்துல 147 ஆக 417 அப்படிங்கிற மாதிரியான ஒரு க்ளூ நம்பரில் இந்த இடத்துல போகலாம் அப்படிங்கிறது நாங்கள் சொல்கிறேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன நம்பர்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நான் உங்களுக்கு எழுதி போடுறேன். சரிங்களா, என்னென்ன நம்பர்ஸ் வந்து நம்ம எடுத்துருக்கக்கூடிய கணிப்பில் வருது அப்படின்னு சொல்லி எழுதி போடுறேன். 7135 2683 4120 1706 5208 5208 9254. ஓகேங்களா, இந்த நம்பர்ஸ்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக இந்த கட்டத்தில் இருக்கக்கூடிய எண்களை நான் எழுதி போடுறேன். ஓகேங்களா, அதில் வந்து ஒரு 2 எண்கள் வந்து நம்ம இம்பார்ட்டண்ட்டாக தெரிகிறதுனால அந்த 2 எண்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த எண்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரிங்களா, இந்த கட்டத்தில் மேக்ஸிமம் இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்ச இன்னொரு நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 4550. ஓகேங்களா, இந்த 4550 அப்படிங்கிற நம்பரை நான் உங்களுக்கு எழுதி போடுறேன். பாருங்கள், அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா 2185 அப்படிங்கிற நம்பர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரிகிறதுனால இது வந்து டைரக்ட் நம்பர்ஸாக இன்றைக்கி வரக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால் நீங்கள் அட்லீஸ்ட் 20 ருபீஸ்லையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட வீடியோவில் நேற்று நம்ம கொடுத்துருந்த கணிப்பு வந்து பார்த்திங்கன்னா 9317 அப்படிங்கிற ஒரு நம்பர் வந்து இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருந்தோம். அந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 9317ங்கிறதுக்கு 9399ன்னு சொல்லிட்டு ஒரு ரிசல்ட்டை கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, பிசியில் வந்து 99ஆக இருந்திருந்தால் நல்ல ஒரு வின்னிங் கிடச்சிருக்கும். பட் வந்து நேற்று நம்ம போட்ட எல்லா விஷயங்களுமே ஃபெயிலான விஷயங்களாக இருந்திருக்கு. சரிங்களா, அதனால் நேற்றுமே பார்த்திங்கன்னா நம்ம முந்தின நாள் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம். சைபர் 35ங்கிற ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆல்போர்ட் நம்பர் வீடியோ போட்டிருப்போம். அதில் அன்றைக்கி வீடியோ போட்ட அடுத்த நாளே வந்து பார்த்திங்கன்னா 5 அப்படிங்கிற நம்பர் வந்து வந்துச்சு. நேற்று வந்து பார்த்திங்கன்னா 408 அப்படிங்கிற ரிசல்ட்டில் முந்தின நாள் ரிசல்ட்டில் 408ல் சைபர் அப்படிங்கிற நம்பர் வந்துச்சுன்னா அப்போ 3ங்கிற நம்பர் தான் இம்பார்ட்டண்ட்டாக இருந்ததுனால தான் நேற்று நம்மளோட வீடியோவில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 3ங்கிற நம்பரை மேஜராக கொடுத்துருப்போம். அப்போ நேற்று வந்து பார்த்திங்கன்னா 9399 அப்படிங்கிற நம்பரில் 3ங்கிற நம்பர் நேற்று ஏ போர்டில் வந்திருக்கும். அப்போ நம்ம அந்த சைபர் 35ங்கிறது இந்த 11ஆம் தேதி தொடங்கி மீதி இருக்கக்கூடிய 20 நாட்களில் அதிகபட்ச ரிசல்ட்டுகளை கொடுக்கும் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்ததை கரெக்டாக கவனிச்சிருந்தீங்கன்னா நேற்று ஆல் போர்டில் 3 அப்படிங்கிற விஷயத்தை வந்து நல்லா ஒரு வின்னிங் எடுத்துருக்கலாம். சரிங்களா, அதனால் இன்றைக்கி நான் கொடுக்கக்கூடிய இந்த எண்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது. இதில் இந்த 2683 அப்படிங்கிற நம்பரும் இந்த 1706ங்கிற நம்பரும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது. அதனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரியக்கூடிய ஒரு எண்ணாக இருக்குது. சரிங்களா, நீங்கள் அக்ஷயா ட்ராங்கும் போது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் சண்டேயில் 5ங்கிற நம்பர் வந்து இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா பிசியில் 54 இருக்குது. இந்த 54 நீங்கள் 45ஆக கூட பிசியில் ட்ரை பண்ணலாம். சரிங்களா, முடிந்தவர்கள் வந்து இதை 20 ருபீஸில் ட்ரை பண்ணுங்கள். நல்லா வந்து அதிகபட்சம் நம்ம நம்பர்களை போட்டு நான் ஓரளவுக்கு கெஸ் பண்ணி எடுப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க உங்களோட கணிப்பில் நம்ம எடுத்துக்கூடிய இந்த நம்பர்கள் வந்துச்சுன்னா கண்டிப்பாக எடுத்து 100 ருபீஸில் ஏதோ ஒரு நம்பரை செலக்ட் பண்ணிவிட்டு விளையாடுங்க. சரிங்களா, அதனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டில் நான் வந்து 77 அப்படிங்கிற ஒரு நம்பர் தரேன். அந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மட்டும் தரல, இந்த வாரம். சரிங்களா, இந்த விண்மீனில் நாளைக்கு தொடங்கி சனிக்கிழமை நடக்கக்கூடிய காரண்யம் வரைக்கும் அந்த 7 நாட்கள் அடுத்து வரக்கூடிய 7 நாட்களுமே இந்த 77 அப்படிங்கிற நம்பரை அட்லீஸ்ட்டு ஒரு செட்டாவது தினமும் பயன்படுத்திட்டு வாங்க அப்படிங்கிற விஷயத்த நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபாலோ அப் நம்பரும் ஒன்று தரேன். சரிங்களா, 147 இந்த 147 அப்படிங்கிற நம்பரை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். முடிந்தவர்கள் பாக்ஸில் ட்ரை பண்ண முடிந்தவர்கள் பாக்ஸில் ட்ரை பண்ணுங்கள். பட் நான் என்ன சொல்கிறேன்னா அந்த 147 அப்படிங்கிற நம்பரையே டைரெக்டாகவே 147ன்னு தினமும் ஒரு செட்டு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பயன்படுத்திட்டு வர்றது ரொம்ப நல்ல விஷயங்களாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, அனைவருக்கும் என் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுடன் உங்களுடைய வீடியோவை வந்து நான் முடித்துக்கொள்கிறேன். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். நன்றி ஃப்ரெண்ட்ஸ். முடிந்தவர்கள் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. சரிங்களா, இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. உங்களோட கணிப்பில் நம்மளோட பேட்டர்னில் வரக்கூடிய இந்த நம்பர்கள் சிறந்த நம்பர்களாக இருந்தால் எடுத்து பயன்படுத்துங்க. ஓகேங்களா, உங்களோட கணிப்பில் இந்த நம்பர்ஸ் வரல அப்படின்னு சொன்னால் அந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு உங்களோட கணிப்பில் வரக்கூடிய எண்களை வந்து பயன்படுத்துங்க அப்படிங்கிற விஷயத்தை நான் சொல்கிறேன். சரிங்களா, அதனால் இந்த இடங்கள் முக்கியமாக நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு பக்கத்தில் நியர்பையில் ஏதாவது உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கான ஒரு க்ளூ நம்பர்ஸ் இருந்ததுன்னா அதை வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த விஷயத்தை வந்து நான் பார்த்துட்டு கரெக்டாக அந்த பேட்டர்ன் எந்த இடத்துல இருக்குது, ஏதாவது ஒரு மிஸ்ஸிங் யூனிட் இருந்ததுன்னா அந்த நம்பரை வந்து நான் உங்களுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நானுமே எழுதி போடுறேன். சரிங்களா, நன்றி ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம்.